அனைவருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம பவர் விடரில் வந்து பார்த்திங்கன்னா ஆயில் சீல் வந்து போயிடுச்சுங்க. அதாவது சென்ட்ரல் ரோட்டில் உள்ள இந்த வீலுக்கு வர ஆயில் சீல் வந்து போயிடுச்சுங்க. இது எப்படி போயிடுச்சு அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம்னா, இது ஒரு மாதிரி ஆயில் வந்து லீக் ஆகிருக்குங்க. கொஞ்சம் கொஞ்சமாக லீக் ஆகி கீழே ஊற்றிருக்குங்க. கொஞ்சம் அதிகமாக ஊற்றும் போது தாங்க ஆயில் சீல் போயிடுச்சுன்றது நமக்கு தெரிய வருங்க. நம்ம இதில் வந்து 2 ஆயில் சீலுமே வந்து போயிடுச்சுங்க. ஃப்ரண்ட் ரோட்டில் உள்ள 2மே போயிடுச்சுங்க. இது எப்படி மாற்றணும்னா, ஃபஸ்ட்டு வந்து ஆயில் ஃபுல்லாக வந்து ஃபுல்லர் காயில் ஃபுல்லாக வந்து ஓப்பன் பண்ணி வெளியே எடுத்துடணுங்க. எடுத்ததுக்கப்புறமேட்டுக்கு நட்டை போட்டு டைட் வச்சிடணுங்க. டைட் வச்சதுக்கப்புறமேட்டுக்கு இந்த வீலுக்கு வந்து எதாவது சப்போர்ட்டுக்கு வந்து எதாவது கொடுத்துட்டாங்க வந்து ஆயில் சீல் வந்து நம்ம கரெக்டாக எடுக்க முடியுங்க. ஆயில் சீல் மாற்றுறதுக்காக வீலை கழட்டியாச்சுங்க. வீலுக்கு வந்து சப்போர்ட்டுக்காக வந்து இது மாதிரி கல் கட்டியாச்சுங்க. ஜாக்கி மட்டும் இல்லை, அதனால் அந்த மாதிரி கல் வந்து கட்டியிருக்குங்க. இந்த மாதிரி கல் கட்டினதுக்கப்புறம் இந்த 2 போல்ட்டையும் கழட்டிக்கலாம். இந்த ஆயில் சீல் தாங்க சேஞ்ச் பண்ணணும். இப்போ இதுலேருந்து 2 ஆயில் சீலையும் வந்து கழட்டியாச்சுங்க. ஒரு பக்கம் வீலுக்கு வந்து 2 ஆயில் சீலுங்க. இப்போ ஆயில் சீல் புதுசாக வாங்கும்போது பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு நம்பரை பார்த்து தாங்க வாங்க முடியும். புது ஆயில் சீல் 2 வாங்கியாச்சுங்க. இதை வந்து இப்போ வந்து மாட்டும் போது வந்து உள்பக்கமும் வெளிப்பக்கமும் வந்து ஆயில் ஏதாவது வந்து விட்டு அப்புறமா தாங்க மாட்ட முடியுங்க. அப்போ தான் வந்து ஃப்ரீயாக போய் செட் ஆகுங்க. ஆயில் சீலோட உள்பக்கமும் வெளிப்பக்கமும் பார்த்திங்கன்னா இங்கேயும் பார்த்திங்கன்னா ஆயில் விட்டாச்சுங்க. ஆயில் விட்டால் தாங்க ஃப்ரீயாக வந்து உள்ளே போகுங்க. மொதல் ஆயில் சீல் மாட்டின மாதிரியேங்க ரெண்டாவதோட ஆயில் சீல் வந்து வெளிப்பக்கட்டு உள்பக்கட்டு வந்து ஆயில் தடவி வச்சுங்க. இப்போ 2வது ஆயில் சீலே மாட்டிடலாம். ரெண்டு ஆயில் சீலையும் மாட்டி வச்சுங்க. இப்போ அதுக்கு மேலே வந்து இந்த ஆயில் சீல் கவர் வந்து இருக்குது, அதையும் மாட்டிடலாங்க. அவ்வளோதாங்க, போல்ட் போட்டு கட்டி வச்சுன்னா வேலை முடிஞ்சுங்க. இதேமாதிரி அந்த பக்கமும் வந்து ஆயில் சீல் மாற்றிட்டு ஆயில் வந்து ஃபில் பண்ணிட்டோம்னா வேலை முடிஞ்சுங்க. ஆயில் சீல் மாற்றியாச்சு. இதுக்கப்புறம் ஆயில் லீக் ஆகாமல் ஓட்டலாங்க. இந்த வீடியோ பார்த்து அனைவருக்கும் நன்றிங்க.